தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இயேசு ஒரு நல்ல ஆயனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வாழ்ந்து காட்டினார். இன்று நல்ல ஆயன் யார் என்பதை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பார்க்கின்றோம். இந்த நல்ல ஆயன் யார் என்பதோடு சேர்ந்து
இறை அழைத்தல் ஞாயிறையும் நாம் கொண்டாடுகின்றோம். இறைவனுக்காக பணி செய்கின்ற யார் முன்வருகின்றார்கள்? இன்று இந்த உலகத்திலே இறைவனுக்காக பணியாற்ற யாரெல்லாம் தயாராக இருக்கின்றார்கள்? வர தயாராக இருக்கின்றவர்களை இறைவன்பால் இருந்து அவர்கள் இறைபணியாற்ற இறைவனோடு வாழ அழைப்போம். இன்றைய நாளிலே கொரோனா வைரஸினால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிப்போம். வணக்க மாதத்தில் இருக்கின்ற நாம் இந்த 2ஆம் நாளிலே நாம் குடும்பங்களுக்காக, உலக மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியிலே விசேஷமாக நாம் ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட நாம் செய்த குற்றங்குறைகள், தவறுகளை நினைத்து பார்த்து அதற்காக நாம் இப்பொழுது மனமருந்துவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியாக ஏற்றுக்கொண்டேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியாகுமரியாலே வானவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியால் நாங்கள் பங்குகள் எங்களை அழைத்து அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்து பணி உள்ள மந்தையாய நாங்கள் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவையாரின் ஒன்று இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவருடைய ஆகமை மன்றாடு. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 14, மேலும் 36 முதல் 41 வரை. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களை பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருச்சொற்றொடர்கள் 20 முதல் 25. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். எதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட பொழுது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்தீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை சொற்றொடர்கள் 1 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் நாயர், அவருக்கு காவலர் வாயிலை திறந்து விடுவர். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வர். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவர் பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலையத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைய பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறிலே நல்லாய நானே என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாழ்த்தொழிலை நல்லாய நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றன, என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் அறிந்திருக்கின்றார். நாமும் அவரை அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் உள்ளத்தை உருகின்ற வகையிலே உரைகின்ற வார்த்தையை நல்லாய நானே என்று நமக்கு உணர்த்துகின்றார். நானே என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நல்லாய நானே என்று நமக்கு உணர்த்துகின்றார். திருப்பாடல் 23:1 ஆண்டவரே என் நாயன், எனக்கு குறை ஏதும் இல்லை என்று அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை படித்தால் அதிலே கடவுள் சொல்லுகின்றார், சிதறிய ஆடுகளை ஒன்று சேர்ப்பதுதான் நல்ல ஆயனுடைய வேலை என்று சொல்லுகின்றார்.
எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆயர் என்பவர் காயங்களுக்காக கட்டுப்படுபவர் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது. அதே இது யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆயர் என்பவர் தன் உயிரை கொடுக்க வல்லவர் என்று சொல்லுகின்றார். ஆயர் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நியூயார்க் மாநகரிலே மிகப்பெரிய இன்னிசை நிகழ்ச்சியானது நடக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே திருப்பாடல் 23 அழகாக வடிவம் அமைத்து ஒரு இசையாளர் இசை நயத்துடன் அதை பாடுகின்றார். அழகாக பாடி மக்களிடமிருந்து நல்ல பாராட்டை பெறக்கூடியவராக இருக்கின்றார். மக்களும் கைகளை தட்டுகின்றார்கள். மகிழ்ச்சியிலே இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு குருவானவர் வருகின்றார். அந்த நல்லாயனாரை திருப்பாடல் 23 அவரும் பாடுகின்றார். ஆனால் அவர் இசை நயத்தோடு பாடவில்லை. அவர் அமைதியாக பாடுகின்றார். மக்கள் கைத்தட்டவில்லை. மாறாக அந்த பாடலை கேட்டு மக்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். அழுகின்ற பொழுது அந்த இசையிலே இசை ஞானி திரும்பவும் மேடையில் ஏறி சொல்லுகின்றார், எனக்கு இந்த திருப்பாடலை மட்டுமே தெரியும். அதை இசையமைத்து நான் பாடினேன். ஆனால் ஒரு குருவானருக்கும் நல்லாயனை அறிந்திருக்கின்றார். அதனால் அதை பொருளுணர்ந்து பாடுகின்ற பொழுது மக்களை கண்ணீர் வடிக்க வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகிலே நல்லாயன் எப்படி இருப்பார்? காடுகளுக்கு ஆடுகளை ஓட்டிச் செல்கின்ற பொழுது சிங்கங்களோ கரடிகளோ காட்டு விலங்குகளோ வந்து கொன்று விடலாம், தின்று விடலாம் என்று வருகின்ற பொழுது இந்த நல்லாயன் என்ன செய்வார் என்றால், தன்னை பலியாக்குவதற்காக முன்னே செல்வார். முன்னே சென்று அந்த காட்டு விலங்குகள் வந்தாலும் பரவாயில்லை, என்னை தின்றுவிட்டு போகட்டும் என்று சொல்லி அந்த ஆயனில்லா ஆடுகளுக்கு முன்பாக தன்னையே பலியாக்க செல்லுகின்றார் நல்லாயன். ஆனால் போலி ஆயன் என்ன செய்வான் என்றால், அவன் பின்னே வருவான். முன்னே காட்டு விலங்குகள் வந்தாலும் பரவாயில்லை, ஆடுகள் செத்தாலும் பரவாயில்லை, என்னை மட்டுமே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு செல்லுகின்றவன் தான் போலி ஆயனாக இருக்கக்கூடியவன். ஆயன் என்ற திருடன் என்ன செய்கின்றான்? ஆடுகளை கொல்வதற்கும் அழிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் வருகின்றார்கள். நானோ அவ்வாறு அல்ல. எதற்காக வந்தேன் என்றால், ஆடுகளுக்கு வாழ்வை தரும் பொருட்டும் அதுவும் நிலை வாழ்வை தருவதற்கு நான் உலகிற்கு வந்தேன் என்று அழகான வார்த்தைகளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார். எசையா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நல்லாயன் என்றால் என்ன என்பதை பொருட்டு 4 கருத்துக்களை அழகாக சொல்லுகின்றார். முதலாவதாக, ஆடுகளை மேய்ப்பவன் ஆவார். ஆயர் போன்று ஒவ்வொரு நாளும் ஆடுகள் மேய்ந்து கொண்டு வருகின்றவர் நல்லாயனே என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக, சிதறிய ஆடுகளை ஒன்று சேர்ப்பார் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, காயங்களுக்காக கட்டுப்போடுவர் என்று சொல்லப்படுகின்றது. நான்காவதாக, சினை ஆடுகளை அவர் தூக்கிச் செல்லுவார். நலிவுற்ற ஆடுகளை
தூக்கிச் செல்லுவார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடியவர்தான் நல்ல ஆயன். இன்று ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் குடும்ப தலைவர் தலைவி தன்னுடைய குழந்தைகளுக்காக நல்ல ஆயனாக பணியாற்றுகின்ற பொழுது அந்த குடும்பமானது நல்ல குடும்பமாக மாறக்கூடியதாக இருக்கும். இந்த நல்ல ஆயன் என்ன செய்வார்கள் என்றால், தன்னையே இழக்கக்கூடியவர்களாக, தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள்தான் இந்த நல்ல ஆயன். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்து நாம் பாவங்களுக்காக தன்னை முழுவதும் இழக்கக்கூடியவராக இருக்கின்றார். தன்னை முழுவதும் தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அதுதான் ஒரு நல்ல ஆயனுடைய பண்பாக இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். தியாகம்தான் நல்ல ஆயனுக்கு சிறந்த பண்பாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 10 வசனத்தை எடுத்து படித்தால் தெரியும். சக்கேவு இயேசுவை காண்பதற்காக அவர் அத்திமரத்தின் மேல் ஏறுகின்றார். அந்த வழியாக இயேசு செல்லுகின்றார். இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், சக்கேவே, கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் கீழே இறங்கி வந்து இயேசுவிடம் சொல்லுகின்றான், இயேசுவை, நான் யாரிடம் இருந்தாவது அபகரித்து எடுத்திருந்தால், சொத்துக்களை எடுத்திருந்தால் நான் 4 மடங்காக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றார். இங்கு சக்கேவின் நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது இருப்பதிலிருந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதுவும் ஒரு தியாகமாக இருக்கின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறு நம் குடும்பங்களிலே இருப்பதிலிருந்து இன்று தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று எத்தனையோ மக்கள் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதுமாக பசி பட்டினினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் இருப்பதிலிருந்து நாம் இன்று கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, தன்னிடம் இருப்பதிலிருந்து கொடுக்கின்ற பொழுது, அந்த தியாகத்திலே அவர்கள் செய்கின்ற பொழுது மக்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த தியாகத்தை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவது தியாகத்தை பார்க்கின்ற பொழுது விதவை பெண்ணை பார்க்கின்றோம். 2 செப்பு காசுகளை அவள் வைத்திருக்கின்றார். அவள் ஆலயத்தை நோக்கி வந்து காணிக்கை வட்டியிலே காணிக்கை போடுகின்ற பொழுது அவர் அடுத்து சாப்பிடுவதற்கு அவள் இருப்பதை பார்க்கவில்லை. தன்னிடம் இருப்பதை முழுவதுமாக கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார். இதுதான் முழுமையான தியாகமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நாம் முழுமையான தியாகம் செய்யக்கூடிய மனிதர்களாக இன்று நாம் இருக்கின்றோமா? நாம் நம்முடைய சுயநலத்திற்காக எனக்கு மட்டும் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா? இந்த நேரத்திலேயாவது இந்த கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்டு மக்கள் கஷ்டப்படுகின்ற இந்த நேரத்திலேயாவது நம் மனதுகளை மாற்றி சுயநலம் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக, ஒரு நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழுகின்றோமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 28 30 வசனங்களிலே அழகாக சொல்லப்படுகின்றது. இயேசு சொல்லுகின்றார், உயிரை விடுகின்ற நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என்று சொல்லி இயேசு தன் உயிரை கொடுக்கின்றார். இதுவும் தியாகமாக இருக்கின்றது. இன்று அன்பு செய்கின்றோம், அன்பு செய்யப்படுகின்றோம், அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால்
நம்முடைய அன்பானது சுயநல அன்பாக இருக்கின்றவா? இயேசு தன் உயிரை நமக்காக கொடுத்தார். நாம் பிறருக்காக நம் உயிரை கொடுப்பதற்காக தியாகம் செய்கின்ற மனிதர்களாக இருக்கின்றவா? ஆயர் என்பவர் தியாகம் கொண்டவர், தன்னையே கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாமும் இவ்வாறாக இருப்போமா என்று நம்மிலே சிந்தித்து பார்ப்போம். ஆயர் என்பவர் இரக்கமுடையவராக இருக்கின்றார். நாம் திருவிவிலியத்திலே படித்திருக்கின்றோம். 100 ஆடுகளிலே ஒரு ஆடானது காணாமல் போகின்ற பொழுது அந்த ஆடை தேடி கண்டுபிடித்து அதை தோளிலே போட்டு கொண்டு வருகின்ற பொழுது அதுதான் உண்மையான இரக்கமாக இருக்கின்றது. நம்மிலே இன்று ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது, ஆபத்தில் இருக்கின்ற பொழுது நாம் அவருக்கு இரக்கம் காட்டுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இரக்கம் காட்டினார், அன்பு செய்தார், அறிவு செய்தார், தியாகம் கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மனிதராக பிறந்து நாம் இன்று விலங்குகளை கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற விலங்குகளை நாம் பார்க்கின்றோம். மனிதர்களாகிய நாம் இன்று அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? தியாகம் இரக்க குணம் உடையவர்களாக இருக்கின்றோமா? இன்றைய நாளிலே இறையழைத்தல் என்பதை பார்க்கின்றோம். இந்த இறையழைத்தல் ஞாயிறிலே இன்று இறைவனுக்காக மக்கள் வருகின்றார்கள். எப்படி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 வசனத்திலே பார்க்கின்றோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுவோம் என்று சொல்லப்படுகின்றது. நாம் இறைவனுக்காக பணி செய்ய நம்மில் விருப்பமுள்ளவர்கள் வருவோம், இறைவனுடைய ஆசிரை பெற்று செல்வோம். இப்பொழுது நமது நம்பிக்கையின் அறிக்கையை நாம் பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் பாஸ்கா காலத்திலே இருக்கின்ற
நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி நமது மன்றாட்டுக்களை இறைவன்பால் எடுத்துரைப்போம். நல்லாயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை கொண்டோர் அருள் வாழ்வில் நிலைத்திருக்கப்படுவர் என்று கூறிய இறைவா, நாங்கள் ஆதி கிறிஸ்தவர்களை போன்று தங்களிடம் உள்ளத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணக தந்தையாம் எம் இறைவா, நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையால் உமது ஆன்மீக மீட்பை அடைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எம் நாட்டை ஆசீர்வதியும். எம் நாட்டு மக்கள் அமைதியுடனும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திடவும், நாட்டை ஆட்சி செய்வோர் நாட்டு மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்ற தந்தையை, இந்த நேரத்திலே எங்கள் பங்கு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்ற தந்தையை, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களை நல்ல ஆயனாக இருந்து உலகம் முழுவதை வழிநடத்தக்கூடியவராக நீர் இருக்கின்றீர். நாங்கள் இந்த நாட்களிலே கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதனும் இன்று உயிருக்காக பயந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி வாழப் போகின்றோம், எவ்வாறு இருக்கப் போகின்றோம் என்று தெரியாமல் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் நல்ல ஆயராக இருக்கின்றீர். நாங்கள் இன்று துன்பத்திலே இருக்கின்றோம், கவலையிலே இருக்கின்றோம், அழுது கொண்டே இருக்கின்றோம். நீர் ஒருவரை அதை பார்த்து கொண்டிருக்கின்றீர். நாங்கள் குடும்பத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கின்ற தந்தையை, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லிவிடம் ஜெபிக்கின்றோம், ஆராதனை சொல்லி ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுடைய நோய்களை, இந்த நோயை குணமாக்கி நீர் இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வருவீர் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற தந்தையை, எங்களை ஆசீர்வதித்தருளும். உலக மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து, நாங்கள் இந்த வேளைகளிலே ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் எங்கள் தவறுகளை அனைத்தையும் மன்னித்து, எங்களுடைய தவறுகளினால் இந்த நோய் வந்திருக்கிறோம் என்றால் இந்த நோயிலிருந்து, இந்த தவறுகளிலிருந்து எங்களை மன்னித்து, நோயிலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பங்களை நீர் கொடுக்க வேண்டும் என்று நீரே நல்லாயனாக இருந்து, நல்ல தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறைநீர் வழியாக எங்களை என்ற மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து ஒரே பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத இறைவத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை நிம்மதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்க கடமையும் மேற்பக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து நம்மை கையளித்து உமது திருமணிடையராது வரைந்து வைத்து எங்களை பாதுகாத்து வருகின்றார். அறியாதவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்று வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா முயற்சி கொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை உணர்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய அவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமை இரவு விருந்தை அருந்தியபில் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை ஒரே இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நஸ்ரீன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் நமது திரு அவையை அன்பு நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உகந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் நம்பிக்கப்பட்டு இறைவடைப்பினையா பாய்ச்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாரா உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருவீராக. ஏனெனும் ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறை, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உள்ளம் கனிந்து உயிரை கொடுத்து நல்லாயில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் முயமதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டும் ஆடுகளை நிலையான பசுபுல் வெளியிலே கொட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்லாயனாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Hari